இயேசுவை பற்றிய 3 அமானுஷ்யமான கட்டுக்கதைகள். உங்களுக்கு இயேசுவை பிடிக்கணும் ஆமேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல கருப்பு இயேசு ஜெருசலேம் நகரத்தில் இரவு டைமில் நீளமான முடியை வச்சுக்கிட்டு வெள்ளை உடை அணிஞ்சுக்கிட்டு ஒரு கருப்பு கலரில் ஒரு ஆண் அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்காராமா. அவர் கையில் மிகப்பெரிய ஒரு சிலுவையும் இருக்காமா. உருவத்தை பார்க்குற எல்லாருமே 3 நாட்கள் தொடர்ந்து தூங்காம தான் இருக்காங்களாம். ரெண்டாவது, ஐரோப்பியா இருக்கிற ஒரு சர்ச்சில் டிசம்பர் 25 மட்டும் யாரும் தூங்கவே மாட்டாங்க நைட்டு. ஸோ அந்த இடத்துல திருவிழா பயங்கரமாக நடக்கும். அந்த 25 நைட்டு முழுக்க முடிச்சுட்டே இருக்கணும் அந்த சர்ச்சுக்குள்ளே. அந்த சர்ச்சில் ஏதாவது தூங்கிட்டாங்கன்னா அவங்க காலையில் ஏந்திரிக்கவே மாட்டாங்களாமா, இறந்து போயிடுவாங்களாமா. குறைஞ்சது ஒருத்தராச்சும் அந்த சர்ச்சில் இரவில் தூங்கி காலையில் இறந்து போயிருக்காங்களாம். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு யாருக்குமே எதுவும் தெரியல. மூணாவது, சிலுவைக்குள்ள இருக்கும் பிசாசு. ஒரு இறைநானமே இல்லாத ஒருத்தன் அங்கே இருக்கிற ஒரு சிலுவையை உடைச்சிட்டான். ஸோ அந்த சிலுவையிலேருந்து ஏதோ கருப்பு கலரில் உருவத்தை பார்த்தா பார்த்துருக்கான். அது ஏதாவது மண்ணோ குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சாதாரணமாக விட்டுட்டான். அதுக்கப்புறம் 7வது நாள் அந்த சிலுவையிலேருந்து பிசாசு தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டுமே சொல்லியிருந்திருக்கான். 8வது நாள் அவன் இறந்தே போயிட்டான். இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு, அந்த சிலுவையிலேருந்து வந்தது என்னன்னு இது வரைக்குமே யாருக்கும் தெரியல. அவன் சொன்ன வார்த்தை அந்த சிலுவையிலேருந்து வந்தது பிசாசுன்னு தான்.